வணக்கம் நேயர்களே, நான் டேவிட் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போகிறேங்க. நம்மளுக்கு என்னென்னா, குழந்தைங்க சுத்தமாக சாப்பிடாது. என் குழந்தை சோறே தின மாட்டேன்றான், ஒரே ஒரு அரை இட்லி தான் சாப்பிட்டு போகிறான் அப்படின்றீங்களா? கவலையப்படாதீங்க. அதே மாதிரி என்னுடைய பையன் எழவே முடியல, எப்போ பார்த்து நோஞ்சா மாதிரியே இருக்கிறாங்க, போனால் படுத்து தூங்கிடுறான், அப்படி இல்லைன்னா எந்திரிச்சிங்கன்னா போடனாக்க முடியவே முடியாது, ஒரு 10 நிமிஷம் கூட நிற்க மாட்டேன்றான் அப்படின்றீங்களா? கவலையப்படாதீங்க. அதே மாதிரி வளர்ந்த பருவங்கள் இருக்கிறவங்க, என்னால் எந்த வேலையும் செய்ய முடியலைங்க, எனக்கு கவலையாக இருக்குதுங்க, ஒன்றுமே பண்ண முடியல என்னால் அப்படின்னீங்களா? கவலையப்படாதீங்க. என்னென்னா, நம்மளுடைய உடம்புல அந்த இம்யூனிட்டி பவர், பிளட் லெவல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இம்யூனிட்டி பவர் கம்மியாகும் போது தான் இந்த ப்ராப்ளம் வருது. அந்த ரத்தத்தை விருத்தி பண்ணணும் அப்படின்னா எனக்கு 8 பாயிண்ட் இருக்குது, 7 பாயிண்ட் இருக்குது அப்படின்றீங்களா? கவலையப்படாதீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு மூலிகை தான், இந்த முருங்கை கீரை. இந்த முருங்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பூ வருது இல்லையா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்லுவோன்னா, இந்த வெடை கோழின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த முருங்கைக்கீரையில் இந்த பூ வரும்போது இது வெடலை பருவமாக இருக்கும். இந்த மாதிரி டைமில் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய உடம்பில் ஆட்டோமேட்டிக்காக பிளட் லெவலு அப்படியே பிச்சுக்கிட்டு வருங்க. ஒரே ஒரு வாரம் போதும். காலையில் வெறும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, தண்ணி 200 ml வைங்க, அதை நல்லா இந்த கீரையை மட்டும் உருவி போடுங்க. உருவி போட்டுட்டு அதை 100 ml வத்துறப்ப எடுத்து வெறும் வயிற்றில் குடிங்க. குடிச்சிங்களா ஒரு வாரம் போதுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகம் ஆயிரும். நன்றி.